இந்த 2025ல நம்ம லைஃப்ப மாத்த போறது, நம்ம இன்னைக்கு எடுக்கிற பெரிய ரெசல்யூஷன்ஸ் இல்ல. நம்ம டெய்லி பண்ற குட்டி, குட்டி ஆக்ஷன்ஸ் தான். இன்ஃபாக்ட் இட் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். பட் நம்மளோட ஆக்ஷன் எப்படி நம்மளோட ரெசல்யூஷன்ஸ ரியாலிட்டியா மாத்துறது? எப்படி ரெசல்யூஷன்ஸ்ல இருந்து ரிசல்ட்ஸ கிரியேட் பண்றது? நம்மள நெறைய பேர், லாஸ்ட் இயர் நம்ம ஒண்ணும் பெருசா அச்சீவ் பண்ணவே இல்லையே! அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கோம் இப்போ அப்படின்னா, நம்மளே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாம். லாஸ்ட் இயர் நம்ம கோல் செட் பண்ணோமா? அப்படி கோல் செட் பண்ணியிருந்தோம்னா, அந்த கோல எழுதுனோமா? அப்படி அந்த கோல எழுதியிருந்தாலும், அந்த கோல நோக்கி டெய்லி வொர்க் போட்டோமா? இந்த 3 கொஸ்டின் கேட்கும்போது, மோஸ்ட் ஆஃப் த டைம் 80%க்கு மேல இருக்கிற பீப்பிள் அதுக்கு நோ தான் சொல்லியிருப்போம். ஒன்லி 3% ஆஃப் த பீப்பிள் தான் எவ்ரி இயர் அவங்க கோல அச்சீவ் பண்றாங்க அப்படின்னு ஸ்டடீஸ் சொல்லுது. ஸோ இந்த 3%க்குள்ள இந்த வருஷம் நாம எப்படி வர்றது? எப்படி கோல் செட் பண்ணலாம்? கோல் அப்படின்னு சொன்னதுமே நம்மளோட அல்டிமேட் லைஃப் விஷனை நம்ம கண்ணுக்குள்ள எடுத்துட்டு வந்துருவோம். அதுதான் நம்மளோட கோல் அப்படின்னு நினைச்சுப்போம். நம்மளோட விஷன், நம்மளோட பெரிய ட்ரீம் அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வருஷம் எந்த விஷயத்தெல்லாம் நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் பர்சனல் லைஃப்லயும் ரியாலிட்டி ஆக்க போறோம்? இந்த 2025ல கோல் செட் பண்ணும்போது 2 விஷயங்களுக்காக செட் பண்ணலாம். ஒன்னு பர்சனல் லைஃப் அண்ட் இன்னொன்னு ப்ரொஃபஷனல் லைஃப். பர்சனல் லைஃப்ல நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்க போகுது, நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது, வித் அஸ், வித் அவர் பார்ட்னர் அண்ட் வித் அவர் சில்ட்ரன், இது எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் லைஃப்ல என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அச்சீவ் பண்ணணும், என்ன மாதிரியான இன்கம் இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். இதை யோசிக்கும் போது ரொம்ப பெரிய கோல் வச்சுட்டோம்னா அதை பார்த்து நம்ம பயந்துருவோம். அதை பார்த்து பயந்ததுனாலேயே அதை பர்சியூ பண்ணாமலே விட்டுருவோம். சப்போஸ் ரொம்ப குட்டியா கோல் வச்சிட்டோம்னா இது ஈஸி தானே அப்படின்னு சொல்லி நம்ம அதை விட்டுருவோம். ஸோ இட் இஸ் பெட்டர் டு ஹாவ் அ மிட் சைஸ் கோல், அ கோல் விச் யூ ரியலி கன்சிடர் சீரியஸ், அ கோல் விச் யூ கேன் ரிலேட் டு. ஸோ கோல் செட் பண்ணியாச்சு. கோல் செட் பண்ண உடனே எல்லாம் நடந்துருமா? நிறைய பேர் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லயே தான் செட் பண்ண கோலை மறந்துடுறாங்க. ஸோ எப்படி இந்த கோலை கரெக்டாக அச்சீவ் பண்றது? இதுக்கு ஒரு குட்டி டெக்னிக்: பிளான், ட்ராக் அண்ட் ஓன். பிளான் ஏற்கனவே பண்ணியாச்சு, இப்போ ட்ராக் பண்ணணும். ஒரு பெரிய கோல் இருக்கு, அதுக்கான குட்டி கோல்ஸ் என்ன, அதுக்கான குட்டி குட்டி மைல்ஸ்டோன்ஸ் என்ன அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு இந்த மைல்ஸ்டோன்ஸை எவ்ரி மந்த் எப்படி அச்சீவ் பண்ண போறோம், அதுக்கான டாப் 5 ஆக்ஷன் ஐட்டம்ஸ் என்ன அப்படிங்கறத டிசைட் பண்றது. பொதுவா அப்படி யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் மந்தே நம்ம வைக்கிற மைல்ஸ்டோனை அப்படியே அச்சீவ் பண்ணிடுவோமா அப்படின்னா தெரியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட கோல் 10 லட்சம் பெர் ஆனம் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா எடுத்த உடனே முதல் மாசமே பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாது. நம்ம வச்சிருக்க குட்டி மைல்ஸ்டோனை கூட அச்சீவ் பண்ண முடியாம போகலாம். பட் இட்ஸ் ஓகே. கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் த ப்ராசஸ். இந்த மாசம் எந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு வச்சிருக்கோமோ, இன்னைக்கு என்ன பண்ணணும்னு வச்சிருக்கோமோ அந்த ப்ராசஸை கரெக்டா பண்ணணும், அதை என்ஜாய் பண்ணி பண்ணணும், அதை கன்சிஸ்டன்டா பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ணிடலாம். We have to focus on that 1% improvement which we can bring every single day. அப்படி அந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இனிஷியலி ஒன்றும் நடக்காது. பட் போக போக அதுவே ஒரு மொமெண்டம் பில்ட் பண்ணும். அந்த மொமெண்டம் நம்மளோட ஃபைனல் கோலை நம்ம கிட்ட கொண்டு வரும். இப்போ ஜனவரியில நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம செட் பண்ணிட்டு இருக்கிற கோல் நம்ம கைக்குள்ள இருக்கா அப்படின்னா தெரியல. இன்ஃபேக்ட் இட் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். பட் நம்மளோட ஆக்ஷன் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு, நம்ம கைக்குள்ள இருக்கு. ஸோ ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ், ஃபோக்கஸ் ஆன் த டெய்லி ஒர்க் விச் யூ ஹாவ் டு டூ. இது எல்லாம் பண்ணி பிளான் பண்ணி ட்ராக் பண்ணாலும் ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஹியூமன்ஸ். We might stumble, we might find it difficult, we might not do in the pace we want to do. அது எல்லாம் நடந்தாலும் இட்ஸ் ஓகே. நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த பாத்தை கோ த்ரூ பண்ணணும், கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மேலேயே ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆரம்பிச்சிருவோம், நம்ம மேலேயே ரொம்ப ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிருவோம். அதனாலேயே நம்மளால அந்த பாத்தை கண்டினியூ பண்ண முடியாமல் போகலாம். ஸோ இட் இஸ் பெட்டர் நாட் டு புட் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் ஒன் செல்ஃப். என்ன பண்ணலாம் அப்படின்னா, whenever you stumble, whenever there is some shortcomings, immediately go to your friend or to your mentor and talk. அதை பத்தி பேசலாம். அதை பத்தி பேசும்போது நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷனை இமீடியட்டா அப்ளை பண்ணும்போது we can go back on track. பட் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா, அந்த ஐயோ விட்டுட்டோமே, நம்ம ஒழுங்கா பண்ணலையே அப்படின்னு ஒரு மாசம் ஒழுங்கா பண்ணாம அதை விட்டதுனால அதையே பிடிச்சுக்கிட்டு 3 மாசம் வேஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் தட், go to your friend or your mentor, talk about it. அது ஒரு கரெக்டான பாத்தை நம்ம கொடுக்கும். இது எல்லாத்தோடையும் சேர்ந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய லுக்ரேட்டிவான ரொம்ப ஷைனி
ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம போயிட்டு இருக்கிற பாதையில வரலாம். நம்ம கோல் ஒண்ணா இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் இன்னும் அழகா தெரியலாம். அதனால அத நோக்கி போயிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட கரண்ட் கரியர், நம்மளோட வொர்க் ரொம்ப புடிச்சிருக்கலாம். பட் அதுல நோக்கி போயிட்டே இருக்கும்போது, இன்னும் அத விட சூப்பரா ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். அது ஒரு ஷார்ட் டெர்ம் ஆப்பர்ச்சுனிட்டியா கூட இருக்கும். அது வந்து லாங் டெர்ம் அப்படின்னு நம்மளே நம்ப வச்சுட்டு, அது பின்னாடி போயிட்டோம்னா, அதுலயும் பெருசா அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம இந்த வருஷம் செட் பண்ண கோல்லயும் பெருசா அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் அவர் ஐ ஆன் த கோல். நம்ம எழுதி வச்சிருக்கிற அந்த டாப் 5 ஆக்ஷன் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதுதான் மெயின். அத தவிர்த்து மித்த எல்லாமே செகண்டரி தான். இஃப் வி கேன் சூஸ் அவர் செல்ஸ், then it directly means that you are selecting your goals, you are selecting your dreams, and you are selecting yourself. There is no shortcuts, there is no easy formula. All we have to do is work, 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 do it consistently, build the momentum, and your resolutions will become a reality this 2025. Happy New Year 2025.